The find inverse Laplace transform. சரிங்களா? ஸோ 2 கொஸ்டினுக்கும் ஐடியா கொடுத்துடலாமா? இது என்ன ஐடியா, இது என்ன ஐடியா? அப்ப இது 4 வேரியபிள் வர மாட்டேங்குது, இதுல 3 வேரியபிள் வர மாட்டேங்குது. அப்ப இதை எப்படி கன்வெர்ட் பண்றோம் பசங்க பாத்துங்க. இதை வந்து எப்படி எழுதலாம்னா 1 by s plus 1 into s squared minus s plus 1. ஓகே சார். என்ன ஃபார்முலா தெரியுதுல்ல? a cube plus b cube ஃபார்முலா அப்ளை பண்ணிக்கிறேன். சரிங்களா? 1 by s plus s cube. கரெக்டா? ஓகே சார். a plus b into a square minus ab plus b square. ஆமா. கரெக்ட்டுங்களா? சார். அப்ப இதை கம்ப்ளீட் பண்ணுங்க, என்ன நடக்குது. செகண்ட் ஒன் அப்ப 1 by s plus 1 into s squared minus s plus 1. तो अगर तू यहाँ समझ गया बराबर बता सही है என்ன வரும்? சரி a by s ஸ்கொயர் அதை சிம்பிளிஃபை பண்ண முடியாது. bx plus c by square minus s. அது ஃபேக்டரைஸ் பண்ண முடியாது. அது எப்படி ஃபேக்டரைஸ் பண்ணுவேன்? அதான் சார். அதனால bx plus c by s square minus s plus 1. ஆமா. அப்ப என்ன கிடைக்கும்? a b c வேல்யூ கண்டுபிடிச்சிட்டு செப்பரேட் பண்ணி வேல்யூஸ் ஒவ்வொன்றா பண்ணினா வேலை முடிஞ்சுது. போட்டலாமா? ரெடியா? அப்ப எழுதுங்க a by s plus 1 plus bx plus c by s square plus s square minus s plus 1. ஓகே. அப்ப என்னாச்சு? 1 equal to a into s squared minus s plus 1 plus bs plus c into கரெக்டுங்களா? plus bs plus c into s plus 1. கரெக்டாப்பா? ஓகே சார். இப்போ என்ன பண்ணுவீங்க? ஈக்குவேட்டிங் கோஎஃபிஷியன்ட் பண்ணலாம். அது கொஞ்சம் லென்த் ப்ராசஸ். அதனால s equal to -1 அப்ளை பண்ணுங்க. அப்போ என்ன s equal to -1 போட்டிங்கன்னா என்ன கிடைக்கும்? 1 equal to a into +1 +1 +1. கரெக்டுங்களா? இது 0 ஆயிரும். அப்போ a ஓட வேல்யூ equal to -1 னா 1 equal to 1 plus 1 3a. அப்போ a equal to 1/3. அடுத்து s equal to 0 போடுங்க. s equal to 0 போட்டா என்ன நடக்கும்? 1 equal to a plus c. a plus c. அப்போ c ஓட வேல்யூ அப்போ c வந்துட்டு 2/3. 2/3. ஆமா. இங்க வரும்போது 2/3. கரெக்டா? சார். அடுத்தது s equal to 0. எனி வேல்யூ s equal to 1 தான். -1 தான் போட்டுக்கலாமா? +1 போட்டுக்கலாமா? போட்டுட்டு என்ன கிடைக்கும்? 1 equal to a plus 2b a into plus 2c. 1 minus 1 plus 1 plus b plus c into 2. அப்போ 1 equal to a plus 2b plus 2c. 1/3 plus 2b plus 2b equal to 1 minus 1/3 minus 4/3. 2b equal to 1/3 plus 4/3 5/3 1 minus 5/3. So minus 2/3. இந்த பக்கம் 2 இருக்கும்ல, அந்த 2 இந்த 2 அப்போ சார் அப்போ 2/3 -1/3. -1/3. எஸ். அதுக்கப்புறம் என்ன நடக்கும் பார்த்தலாமா? அதுக்கப்புறம் L inverse of 1 by s cube plus 1 cube is equal to L inverse of
1/3 divided by s plus 1. கரெக்டா சார்? கரெக்டுப்பா. அப்போ என்னாச்சு, என்னோட எல் இன்வெர்ஸோட வேல்யூ வேணும், கரெக்டுங்களா? L inverse of அப்போ 1/3 by s plus 1 plus minus 1/3 s divided by s square minus s plus 1 L inverse of plus bx plus c plus 2/3 s square minus s plus 1. minus by 3 inverse of s divided by s square minus s plus 1 plus 2 by 3 inverse of 1 by s square plus s plus 1 minus s. கரெக்டாப்பா? ஸ்பிளிட் அப் பண்ணிக்கோ. கரெக்ட் சார். வெரி ஓகே தானே? இதுக்கு பார்த்தீங்கன்னா ஏவோட ஃபார்முலாவும் பியோட சியோட வேல்யூவும் உனக்கு டைரக்டா கண்டுபிடிச்சிடும். நடுவில் என்னது சார்? ஏவோட ஃபார்முலா, தட் இஸ் ஏவோட ரிசல்ட். இது டைரக்ட் ஃபார்முலாவா? L inverse of 1 by s plus 1 e e power minus t into 1 by s of t e power minus t into t into t எதுக்கு வருது? ஓகே ஓகே சார். ஃபார்முலா கரெக்டாக பிடிச்சிக்கூட. இது என்ன பண்ணலாம், கம்ப்ளீட்டிங் ஸ்கொயர் கீழேயும் பண்ணணும் மேலேயும் பண்ணணும். அடுத்ததுக்கு கம்ப்ளீட் ஸ்கொயர் மேலே கீழே பண்ணிட்டு மேலே என்ன கான்செப்ட் வருமோ அதை பண்ணணும். கம்ப்ளீட் ஸ்கொயர் minus s s square minus s minus 2s into 1 by 2 plus 1 by 2 the whole square minus 1 by 2 the whole square plus 1. இதான கம்ப்ளீட் ஸ்கொயர் கான்செப்ட். ஃபர்ஸ்ட் டிவைட் பண்ணுவோம் சார். ஏன் சார் 2s வருது? ஓகே ஓகே கம்ப்ளீட் ஸ்கொயர்ப்பா சார். நான் ஃபர்ஸ்ட் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் s எடுப்பேன், அதுக்கப்புறம் அதை டிவைட் பை 2 பண்ணி ஹோல் ஸ்கொயர் பண்ணுவேன். ஓகே, ஏதோ ஒன்று பண்ணுங்க. ரெண்டுல s ஸ்கொயர் மைனஸ் s ப்ளஸ் 1/4 ப்ளஸ் 1 மைனஸ் 1/4. அப்போ s ப்ளஸ் 1/2 தி ஹோல் ஸ்கொயர் s மைனஸ் 1/2 தி ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் 3/4. அப்போ √3/2 தி ஹோல் ஸ்கொயர். என்னாச்சு, நீங்கள் சொன்ன கரெக்டு தான். 1/3 e power minus t minus 1/3 l inverse of s divided by என்ன கிடைச்சுங்க, s minus 1/2 தி ஹோல் ஸ்கொயர். இது வந்து 4 ப்ளஸ் 3, அப்போ ப்ளஸ் 3/4 ப்ளஸ் 3/4. அதே ஐடியா தான் இது கிடைக்கும். 2/3 l inverse of 1 divided by s minus 1/2 தி ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் 3/4. கரெக்டாப்பா? 1 divided by s minus 1/2 the whole square plus 3/4. ஓகே. இது எந்த ஃபார்மேட்டில் இருக்குது? எனி ஐடியா? அவ்வளோதான், ஃபார்முலா கிடச்சிச்சு. பட் 2-3 கான்செப்ட் ஒன்று தெரிஞ்சதுன்னு இந்த ஃபார்முலா முடிஞ்சது. சார் மேலே வந்துட்டு -1/2 + 1/2 பண்ணணும். மேலே -1/2 + 1/2 பண்ணணும். அதே இதே மாதிரி அடுத்த டைமுக்கு பண்ணணும். அப்போ s வந்துட்டு s minus 1/2. அப்போ s divided by s square plus a square which is cos. வெரி குட். e power 80 கீழே வந்துட்டு sin e power 80 விட்டுட்ட. s இருக்கிறதுல s power 1/2 இருக்குதுல்ல, அப்போ அதை விட்டுட்டே இல்லை. என்ன சொல்ல வரோம் புரியுதா? காசோட ஃபார்முலா நீ வெறும் காசு மட்டும் தான் சொல்ற. அப்ப l இன்வெர்ஸ் ஆஃப் s டிவைடட் பை s. அதுக்கப்புறம் s ஸ்கொயர் தான இருக்கும். cos 80 கரெக்ட்டா? பட் இங்க என்ன இது -1/2 ன்னு இருக்குது. அப்ப இது எப்படி எழுதணும்? e பவர் மைனஸ் பிளஸ் + 80 1/2 into e பவர் cos cos. சார் இந்த ஸ்டெப் புரியல சார். இங்க அங்க சத்தத்தை குறையறது எதுவும் பண்ணு. சத்தம் வந்துட்டே இருக்கு, டிஸ்டர்ப் ஆகுது.
சரி இப்போ ஸோ அதனோட ஐடியா கொடுக்குற மாதிரி இன்னும் இருக்கா? ஃபர்ஸ்ட் ஷிஃப்டிங் தியரம் என்ன சொல்லுது? இ பவர் ஏடி ஆர் இ பவர் மைனஸ் ஏடி இல்லை ப்ளஸ் ஏடின்னு வந்தால் எஃப் ஆஃப் டின்னு வந்து என்ன கிடைக்கும்? சார் ஒரே நிமிஷம் சார், விண்டோ மட்டும் சாத்திட்டு இருந்தேன். சரி சார். இந்த ஃபர்ஸ்ட் ஷிஃப்டிங் தியரம் என்னடா சொல்றதுன்னு ஃபர்ஸ்ட் ஷிஃப்டிங் தியரம் நான் உங்களுக்கு ஃபர்ஸ்ட் ஷிஃப்டிங் பார்னா கொடுத்தேன். அதுக்கு எல் இன்வர்ஸ் ஆஃப் இ பவர் ஆர் எல் எல் ஆஃப் இ பவர் ஏடி இன்ட்டு காஸ் பிடி. சரி, இது ஃபர்ஸ்ட் வந்துட்டு நான் காஸ் பிடியோட ஃபார்முலா பண்ணுவேன். அப்போ என்ன கிடைக்கும்? எஸ் டிவைடட் பை எஸ் ஸ்கொயர் எஸ் டிவைடட் பை எஸ் ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் வரும். இப்போ வந்துட்டு ஷிஃப்டிங் தியரம்ல வந்துட்டு எஸ் ஈக்குவல் டு எஸ் ப்ளஸ் ஏன்னு எஸ் மைனஸ் ஏன்னு மாறும். அப்போ எஸ் மைனஸ் ஏ டிவைடட் பை எஸ் மைனஸ் ஏ தி ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர். அப்போ இங்கே நீ சொன்னீல இங்கே வந்து வெறும் காஸ் டி மட்டும் தான் சொன்னேன். அப்போ இது யார் சொல்றது? இ பவர் ப்ளஸ் 2 இஸ் 1/2. அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியுதா? ஐடென்டிஃபை தான் சார் பண்ண முடியல. திரும்ப நீ ப்ராக்டிஸ் பண்ணிட்டு வந்து வந்துடும். ஓகே சார். என்ன கிடைக்கும்? இதனோட ரிசல்ட் இ பவர் 1/2 இ பவர் 1/2 டி காஸ் பிடி. காஸ் பிடின்னு இங்கே என்ன கிடைக்கும்? √3/2 இல்லையா? √3 / 2t கரெக்டுங்களா? ஆட்டோமேட்டிக்காக இதுக்கு -1/2 கிடைக்கும் கரெக்டுங்களா? அப்போ இந்த -1/2 இதோட கம்பைன் பண்ணி போட்டுக்கோங்க. அப்போ என்ன ஆகும்? ப்ளஸ் போட்டுட்டு 2/3 -1/2 கரெக்டுங்களா? இப்போ மேலே இங்கே கான்ஸ்டன்ட் டேம் இல்லை கரெக்டுங்களா? பி டிவைட் பை இங்கே நம்மளுக்கு என்ன வேணும்? பியோட வேல்யூ √3 / 2 கரெக்டுங்களா? அப்போ மல்டிப்ளை அண்ட் டிவைட் வரணும் கரெக்டுங்களாப்பா? அந்த ஸ்டெப் புரியுதா? இல்லை அந்த ஸ்டெப்புக்கு ஃபார்முலா எழுதி நடத்தினா தான் புரியுமா? கபிலேஷ் சார் அதுக்கு ஃபார்முலாவே தேவையில்லையே. அப்போ என்ன 1/a போட்டுக்கலாமா? 1/a போட்டுக்கலாமா? 1/a ஏவோட வேல்யூ என்ன? இதானே ஏவோட வேல்யூ என்ன? √3 / 2 தானே. 1/a போட்டுக்கலாமா? சார் ஆக்சுவலாக சைனோட 1/s² + a² தான் சைனோட ஃபார்முலா. லேப்லாஸ் டிரான்ஸ்ஃபார்ம் ஆஃப் இ பவர் ஏடி இன்ட்டு சைன் பிடி. இதனோட ஃபார்முலா சொல்ல பார்க்கலாம். 1/s² + b². இதுக்கு a டிவைட் பை s² + b² கரெக்டுங்களா? சாரி தப்பு பண்ணிட்டு இது b டிவைட் பை s² + b². s replaced by s minus a. b divided by s minus a the whole square plus b square கரெக்ட்டுங்களா? இங்க bங்கிற டைம் இருக்குதான் போய் பாருங்க. bங்கிற டைம் இல்ல அப்ப bங்கிற டைம் 1/b ன்னு போடணும்னு போடக்கூடாதா? 1b இது b square. bங்கிறோட வேல்யூ என்ன? √3 / 2 கரெக்ட்டா? அப்போ 2/3 so 2/3 into √3/2. இல்ல இதுல ஒரு -1/2 இருக்கும்ல. இந்த -1/2 இங்க தான சேரும். இந்த -1/2 இதுல தான் சேரும். சரிங்களா? add and subtract 1/2 போட்டதாங்கன்னு previous டைம்ல add and subtract 1/2. ஓகே ஓகே. அப்ப +1/2 நினைக்கிறேன். இது -1/2 இங்க இருக்கு, +1/2 போட்டுக்கோ. ஏன்னா -1/2 இதோட காம்பினேஷன் ஆயிடுச்சு. அப்ப +1/2 இங்க வரும். +1/2 போட்டுக்கோ. அப்ப 1/a 1/√3 / 2 into e power a. e power a என்னது? 1/2. சார் இது एक्चुअली உண்மையுமே நம்ம bx க்கு தான பண்ணிட்டு இருக்கோம். bx க்கு தான. ஆமா. உண்மையே c க்கு பண்ணல. சொல்றேங்கல. இப்போ உன்னியும் 2/3 L inverse of 1/s² - s + 1 பண்ணல. மூணுமே முடிச்சது ஜெகன்னு. சார் மூணுமே முடிச்சிட்டேன். காம்பினேஷன் பண்ணி மூணுமே முடிச்சிட்டேன் பாரு. சரி இப்போ -1/3 s/s - 1 the whole square plus 3/4 ஒண்ணே முடிக்கல சார். நான் சொல்ல எந்த டைம் முடியல? செகண்ட் டைம் முடிக்கலையா? இது முடிக்கலையா? அதுவே ஒண்ணே முடிக்கல சார். அது இங்க ரிசல்ட் எழுதிட்டியா என்ன?
சார் அது வெறும் இங்க வர கீழே அது எழுதிட்டு வெறும் பாரு. இதை கீழே எழுதிட்டேன் பாரு. சார் அது கூட இன்னும் ஒரு -1/2 டிவைடட் பை s +1/2 - 1. இங்க காம்பினேஷன் பண்ணிட்டு பாருங்க. இது ரெண்டும் சேம் டேர்ம் தானே. இங்க பாருங்க டினாமினேட்டர் பின்ன வரைக்கும் என்ன கவனிக்கிறாங்க. இங்க வர இது ரெண்டுமே சேம் டேர்ம் தானே. இங்க பாருங்க இதுவும் டினாமினேட்டர் டேர்ம் ரெண்டுமே சேம். அப்ப இந்த +1/2 என்ன ஆகும்? இந்த +1/2 இங்க காம்பினேஷன் எழுதிட்டேன். தெரியல எப்படி இல்லையா? இங்க பாருதா? ஓகே ரெண்டு சேம் ஓகே டேர்ம். புரிஞ்சுச்சு இந்த சார். ரெண்டு சேம் டேர்ம் போது +1/2 இங்க போட்டேன். ஓகே சார். புரியுதுங்களா? இங்க 2/3 +1/2 போட்டோம் பாருங்க. அங்க பேசுற டிஸ்டர்ப் குறையடா கண்ணு. இல்லைன்னா வேற ஏதாச்சும் பண்ண ஒர்க் பண்ணா அப்பதான் நம்மளுக்கு புரியணும். இல்ல ஓகே சார். அப்ப என்ன வரும்? 1/b 1/b ஓடது என்ன? √3/2. இங்க போடுங்க √3/2 போட்டோம் பாரு. அப்ப ஃபார்முலா ஆட்டோமேட்டிக்கா வந்துச்சு பாரு. இன்டு 1 டிவைடட் பை √3/2. அப்ப எல்சிஎம் எடுத்தீங்கன்னா என்ன கிடைக்கும்? நியூமரேட்டர்ல √3/2 டிவைடட் பை s - 1/2 தி ஹோல் ஸ்கொயர் பிளஸ் √3/2 தி ஹோல் ஸ்கொயர். அப்போ பிளஸ் எல்சிஎம் இன்டு 6 சார். 6னா 4 plus 3 into 4 divided 2 divided by √3. Sin of e power 1 by e power t by 2 e power t by 2 sin √3/2 into t. என்ன ரிசல்ட் எழுதிட்ட மாதிரி கரெக்டா பாருங்க. இது கட்டாயிருமா? ஆயிருமா? 1/3 e power minus t. சார் ஆக்சுவலா 7/3. எல்சிஎம் எடுத்தா 7 வரும். 4 plus 1. ஆமா 4 plus 1 is 7 ஆயிடும். ஓகே. ஸோ e power 1/2 t. ஓகே சார். √3 divided by 2 t plus 7/3 √3 3 e power 1/2 t sin √3 divided by 2 t. இதான் ஃபைனல் ரிசல்ட். சரிங்களா? ஐடியா புரியுதாப்பா? சரி, அடுத்தது 4 கான்ஸ்டன்ட் ஃபர்ஸ்ட் ப்ராப்ளம். சார் ஃபர்ஸ்ட் ஒன் செகண்ட் ஒன் தான் முடிச்சிக்கலாம். ஃபர்ஸ்ட் ஒன் முடிக்கல இல்ல? ஃபர்ஸ்ட் ஒன் இப்போ பண்றேன். மொத்தம் எத்தனை கான்ஸ்டன்ட் பாத்துக்கோ. क्वेश्चन சார் ஃபர்ஸ்ட் ஒன். ஃபர்ஸ்ட் ஒன் क्वेश्चन தான் உனக்கு தெரியுமா? ஒரு இதை காட்டுறேன் பாரு. 4 கான்ஸ்டன்ட். L inverse of 1/s into s square plus 4. So it can be resolved as 1/s plus 1 plus b/s plus 1 the whole square plus cs plus d s square plus 4. Correct. cs plus so a into s plus 1 plus a into s plus 1 into s square plus 4 plus b into s square plus 4 plus cs plus d into s plus 1 the whole square. Sir, s equal to -1 sir. by s plus 1 the whole square. S equal to -1 போட்டா 1 is equal to 5b, b equal to 1/5. So அடுத்தது s equal to 0. 1 is equal to 4a plus 4b plus d. இப்போ ஒரே ஒரு கான்ஸ்டன்ட் தான் தெரியும் நமக்கு. a மட்டும் தான் தெரியும். b மட்டும் தான் தெரியும்.
ஓ பி தான் கண்டுபிடிச்சிக்கணுமா? ஓகே பி மட்டும் போடுங்க. அப்போ 1 minus 4/5 equal to 4a plus d. 1/5 is equal to 4a plus d. So அடுத்தது s equal to 1. s equal to 1 போடுறப்போ 1 equal to சார் ஓகே ஓகே 4. So s equal to 1 ஏ 4a பிளஸ் இங்க என்ன கிடைக்குது? 4a plus D. 4b ஓகே 4a plus d. அப்ப இங்க எகைன் b வேல்யூ தெரியுமா? இங்க என்ன கிடைக்குது? c plus d. சார் s 1 போட்டா என்ன வரும் சார்? இங்க c plus d ன்னு வரும்ல. இங்க 2 ஆமா வரும். சார் 2 ன்னு வரும். அப்ப என்னாச்சு? 4. சார் 4 வரும் சார். எங்க 4? 2 ஸ்கொயர் 4 s plus 1 the whole square. 4 4 4. 2 5 10a plus 1 5b plus c plus d into 4. 1 equal to 10a plus 5b plus 4c plus 4d. சார் இதுவும் வரமாட்டேது சார். சொல்லுப்பா. இதுக்கு மேலே என்ன பண்ணணும் சார்? கான்ஸ்டன்ட் கண்டுபிடிக்கணும் நடக்குன்னு. வேரியபிள் எலிமினேஷன் மெத்தட் அப்ளை பண்ணுங்க. பியோட வேல்யூ அப்ளை பண்ணு. 3 வேரியபிள் ஒரு ஈக்குவேஷன் கிடைக்கும். பியோட வேல்யூ என்ன? 1/4 1/5 1/5 அப்போ 1 ன்னு வரும். கேன்சல் ஆயிரும். 1 கேன்சல் ஆயிரும். 1 கேன்சல் ஆயிரும். 0 equal to 10a plus 5 10a plus 4c plus 4d ன்னு வருது. equal to 0. ஓகே சார். இப்போ 4a ஓட வேல்யூ என்ன? 1/5 minus சரி 1 2 ன்னு வைங்க. பார்க்கலாம். இன்னொரு வேல்யூ அப்ளை பண்ணிட்டு 3 வேரியபிள் ஒரு ஈக்குவேஷன் உருவாக்குவோம். 3 வேரியபிள் ஈக்குவேஷன் உருவாக்கிட்டு நம்ம வேலை முடிஞ்சிருச்சு. இப்போ s equal to 1 போட்டு s equal to 0 போட்டு மேபி s equal to 2 தான் போட்டுக்கிறோம். கொஞ்சம் பெரிய ஈக்குவேஷன் தான் வரும். கால்குலேட்டர் யூஸ் பண்ணி கண்டுபிடிச்சிக்கலாம். கால்குலேட்டர் அலோட் பண்ணிக்கோ. சரியா? ஓகே. s equal to 2 போட்டுக்கோ. s equal to 2 போட்டா என்ன கிடைக்கும் சொல்லு? 1 equal to 2 னா 3 2 னா 3 or 8 24a plus 4 னா மறுபடியும் 2 போடுறப்போ 8b plus 2c plus d 3 னா 9 9 into 18c plus 24a plus 8b plus 18c plus 90. சார் ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன்ல நான் இது சப்ஸ்டிட்யூட் பண்ணாம விட்டுறேன். என்னாச்சு சார்? அப்பதான் சார் ரெண்டு ஈக்குவேஷனும் மேட்ச் ஆகும். எல்லா டேர்மும் இருக்கும். சால்விங் 2 ஈக்குவேஷன்ஸ் பண்ணிக்கலாம். ஓகே சார். இப்போ நான் 2 and 3 கால்குலேட்டர்ல சால்வ் பண்ணுவேன் சார். ஆமா போட்டு சால்வ் பண்ணி பி என்னது ஏபி இருக்குது சிடி சொல்லு பார்க்கலாம். இப்போ பியோட வேல்யூ இங்கே அப்ளை பண்ணிடுவியா? அப்ளை பண்ணிட்டு சொல்லு பார்க்கலாம் என்னதான் நடக்குது. எங்கே அப்ளை பண்ணால் இதுதான் நமக்கு ஈக்குவேஷன், இது கிடையாது, இதுதான் நமக்கு ஈக்குவேஷன். இங்கே போடுறேன் ஈக்குவல் டு 1 இங்கே இருக்க பார்த்து இந்த ஈக்குவேஷன் கரெக்டாக இது தானே. இதை நீ போட்டு பார்க்கலாம். நீ போட்டிருப்பீல கரெக்டாக கிளியராக போட்டு எனக்கு சிம்பிளிஃபை பண்ணி சொல்லு பார்க்கலாம். கால்குலேட்டர்ல ஏபிசிக்கு மட்டும்தான் வேல்யூ போடும். ஆமாடா பிக்கு தான் நம்ம வேல்யூ கண்டுபிடிச்சிடலாம். பி வந்து 1/5 தெரியுமில்ல. இந்த 1/5 தூக்கி இங்கே போடு. அப்போ 1 minus 8/5 ஈக்குவல் டு ரிமைனிங் வேல்யூ. ஓகே ஓகே. 5 னா -3/5 வருது. -3/5 ஈக்குவல் டு என்ன வரும் பார்த்து போட்டு ஏபிசி வேல்யூ கண்டுபிடிச்சா முடிஞ்சது பாரு.
சார் இந்த ஈக்குவேஷன் என்ன வரும்? -3/5 ஈக்குவல் டு நான் மேலே 24A போட்டுக்கிறோமா? 24A + 18C + 90. ஆமாம். ஒரே நிமிஷம். சார் அதான் சார் கால்குலேட்டரில் 2 unknowns தான் இங்கே இருக்கு. 3 unknowns இருக்குண்டா. இன்னொரு unknown இது சார். XYZ இருக்கும் பாரு. 3 வேரியபிள் இருக்கும் பாரு. XYZன்னு. XYZ. 3 ஈக்குவேஷன் சார். 3 ஈக்குவேஷன் ஏன் இல்லை? இங்கே 3 ஈக்குவேஷன் இருக்குது என்ன? 1 2 இது 3. இப்போ போட்டு இது கடைசியா 4 4A + T = 1/5. அதில் C வந்துட்டு 0 பண்ணுமா? ஆமாம். என்ன இது புதுசாக கேட்குற? C 0 போட்டுரு. ஆமாம். ஓகே சார். ஏன் இவ்வளோ தடுமாறுற? சார் ஆர்டர் இல்லை. अबे यार एक कर ले फिर वैसे पढ़ने जाना है। சார் A வந்துட்டு 2/25. இது பண்ணிட்டியா? ஆ. பார்த்தலாமா? C வந்துட்டு -2/25. 4/25. சார் A வந்துட்டு 2/25. C -2/25. D வந்துட்டு -3/25. அவ்வளோதாங்க. அப்போ இன்வெர்ஸ் லேப்லாஸ் ட்ரான்ஸ்ஃபார்ம் எடுத்தா L இன்வெர்ஸா 1/S + 2வா? என்ன கொடுத்துருந்தாங்க? S + 1 S + 1 தான். இல்லை செகண்ட் டேபிள் தானே, அது கிடையாது. என்னது சார்? இல்லை இந்த ப்ராடக்ட்டுக்கு சார் அப்போ L இன்வெர்ஸ் ஆஃப் 2/25/S + 1. எதுக்கு? இதுக்கா? சொல்லுங்க. 2/25/S + 1 plus L inverse of 1/5 divided by S + 1 the whole square plus L inverse of -2/25 into S divided by S square plus 4 plus L inverse of -3/25 divided by S square plus 4. சரி, அந்த இது போட்டு கொண்டு வரக்கண்ணு. அந்த நீ சொன்ன அந்த டைம் எல்லாத்துக்கும் டெரிவேட்டிவ் அந்த லேப்லாஸ் ட்ரான்ஸ்ஃபார்ம் போட்டு கொண்டு வாங்க போகணும். அது எது உனக்கு ஃபார்மா தெரியாமல் இருக்கும்? எல்லாத்துக்கும் தெரியுமில்ல? 3 டைமுக்கு ஃபார்மா தெரியும் தான் போய் 4 டைமுக்குமே S divided by S square. மூணுமே தெரியும், 4மே தெரியும். ஃபர்ஸ்ட் ஒன் வந்துட்டு 2/25 into e power minus t. சார் 1/s ஓட வேல்யூ வந்துட்டு t சார். ஆமாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் e power minus t into t. இது எஸ்எல் தானே வரும். e பவர் ஓகே, நீ சொல்கிறது எழுதிடுறேன். e பவர் சார் இல்லை, ஃபர்ஸ்ட் ஒன் வந்துட்டு வெறும் e power minus t. அதான் கேட்டேன். இதுதான் S + 1 ஹோல் ஸ்கொயர் வருதா? அதுக்கு வந்துட்டு 1/5 e power minus t 1/s ஸ்கொயரோட வேல்யூ போடணும். அடுத்தது அது வந்துட்டு t சார், இல்லை t ஸ்கொயர், இல்லை t. ஹோல் ஸ்கொயர் தானே அவங்க. இதுதான் ஹோல் ஸ்கொயர் தானே இது. ஓகே,
இது S² + A² கான்செப்ட் வந்துடுது. அதனால அது போட மாட்டோம். கரெக்டுங்களா? நாம கண்டுபிடிச்சு நம்மளோட டேம் போட்டிங்கன்னு முடிஞ்சு. சரிங்களா? சார் ஆன்சர் e பவர் மைனஸ் டி இன்டூ டி தான் சார் அந்த எல்என்எஸ்க்கு. இதுக்காப்பா சார் செகண்ட் டேர்மே நான் முடிச்சிட்டேன். முடிச்சிட்டியா? சரி, முடிச்சு ஆன்சர் நான் செக் பண்ணிக்கிறேன். ஒன்றும் இல்லை, நீ பேசாம முடிச்சு ஆன்சர் பண்ணு, நான் செக் பண்ணிக்கிறேன். ஓகே சார். கரெக்டாக பார்த்து நான் ஸ்க்ரீன்ஷாட் போட்டு நான் பார்த்துக்கிறேன்.